இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கோவில்ல என்னென்ன அதிசயங்கள் இருக்கு, என்னென்ன நடந்திருக்கு, புராண நிகழ்வுகள் என்ன, சென்னையில இருந்து எப்படி போகணும் அந்த கோவிலுக்கு ஏன் போகணும், இது எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு தெளிவா நான் சொல்ல போறேன். நான் தான் அவங்க டிராவல் வித் ராடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலையும் செங்கல்பட்டுக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவுல இருக்கிற கோவில் தான் திருக்கழுக்குன்றம் வேதபுரீஸ்வரர் கோவில். 28வது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இங்க 2 கழுகுங்க அவங்களோட பாவத்தை போக்கிக்கிறதுக்காக வேதகிரீஸ்வரரை வழிபட்டதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ். திருக்கழுக்குன்றம் வந்துட்டீங்க அப்படின்னாலே மெயின்லேயே தான் இருக்கு இந்த கோவில். இந்த கோவிலோட முன்புறம் இதுதான். ஸோ நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சாப்பிடாம வந்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். வெளியே அன்னதானம் கூட சம்டைம்ஸ் கொடுக்குறாங்க. நான் போனப்போ கூட அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம படியேறதுக்கான வழி. வெளியே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு லிங்கம் இருப்பாங்க, விநாயகர் இருப்பார். எல்லாரையும் நம்ம கும்பிட்டு இது வழியாக நம்ம இங்கே டோக்கன் வாங்கணும். டோக்கன் 2 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 5 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டுகள் ஏற ஆரம்பிக்கணும். மொத்த படிக்கட்டுகள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 565 படிகள் இருக்கு. ஆனா 565 படிகள் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் சும்மா அப்படியே ஏறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா செம்ம ஸ்லாண்டிங்கா இருக்கு. ஏறுறதுக்குள்ள கொஞ்சம் நாக்கு தள்ளிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல, கொஞ்சம் டக்குன்னே ஏறிட்டோம் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்படியே எத்தா இருக்கு. ஏறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போனோடனே 2 வழிபாதை பிரியும். நீங்க நேரா இந்த பக்கம் தான் போகணும். அந்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்குற வழிபாதை. ஸோ அது அந்த பக்கம் நீங்கள் வரும்போது நிறைய மண்டபம், கல் மண்டபம்லாம் இருக்கும். நடுவில் இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் கூட அங்கே இருக்குது. இது பேர் சொன்னாங்க, ஆனால் நான் தான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதையும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். கோவில் டைமிங் பார்த்தீங்கன்னா 6 to 12 PM, அதுக்கப்புறம் 4:30லேருந்து 7 PM வரைக்கும் இருக்குது. 4:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா. இங்கே ஒரு குளம் தெரியுது இல்லையா, இந்த குளத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வலம்புரி சங்கு தானாகவே மேலே வரும். இது நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலன்னா, அந்த சங்கெல்லாம் கீழே இருக்க அம்மனோட கோவிலில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த வீடியோ போடும்போது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த கோவில் தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த கோவில். ஸோ நான் நெக்ஸ்ட் இந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலுக்கும் நான் போயிருந்தேன். ஸோ அதனால் அங்கே அதிர்ஷ்டவசமாக எனக்கு அந்த சங்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் அந்த சங்கையும் நான் பார்த்தேன். அந்த சங்கு முதல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, மார்க்கண்டேயர் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவருக்கு எந்த பாத்திரமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு குளத்துலேருந்து தானாகவே ஒரு வலம்புரி சங்கு மிதந்து அவர் கண்ணில் தென்பட்டதாகவும் அதை எடுத்து அவர் அபிஷேகம் பண்ணதாகவும் இன்னமும் அந்த சங்கு அந்த கோவிலில் வச்சுருக்காங்க. ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிற அந்த சங்கெல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. அதனோட ஃபோட்டோ நான் கண்டிப்பாக போடுறேன். நானே அதை நேரடியாக பார்த்தேன், அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கோயிலுக்குள்ளே போயாச்சு. முதல்ல விநாயகர் இருப்பார். இந்த பெல் பார்த்தீங்கன்னா கல்லிலேயே செய்யப்பட்ட பெல். அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே இருக்குது கோவிலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு சாமிகள் இருக்காங்க. விநாயகர் இருக்கார், அதுக்கப்புறம் அம்மன் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் லைனாக பார்த்துட்டு அப்படியே போனால் முன்னாடி வள்ளி தெய்வானையோட முருகர் இருந்தார். ரொம்ப அம்சமாக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இன்னும் ரொம்ப நேரம் கண்கொட்டா பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தார். அதை நான் ஒரு தனி வீடியோவை கூட ரீல்ஸில் போட்டிருப்பேன். ரொம்ப அழகாக இருந்தார். அந்த கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரியாக எனக்கு யாருன்னே தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்டோரியில் போடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஜன்னல்லேருந்து கீழே வியூ பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. செம்மையான காற்றும் கூட வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே ஏறி வரும்போது தான் பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் பெருசாக வெயில் தெரியவே இல்லை. அங்கேயும் செம்ம சில்லுன்னு காத்தடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த சிற்பங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, யூஸ்வலாக அந்த செவுத்தோடு இல்லாமல் அது ஒரு ரூம் மாதிரி கட்டி பேக் சைடு இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது சிவன், பார்வதி அப்படின்னு முருகர் எல்லாரும் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி அந்த புடைப்பு சிற்பம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தூண்கள் எல்லாமே ரொம்ப பழமையாக இருந்துச்சு. கீழே இருக்கிற அந்த ஒரு கல் மண்டபம் இருக்குது, அது 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஸோ இது அதுக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது 28வது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். இத்தனை ஆண்டுகள் ஆனதுக்கப்புறமும் அந்த பழமை மாறாமல் அந்த கோவிலை அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நிறைய புடைப்பு சிற்பங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்ணப்பரோட புடைப்பு சிற்பம் கூட அங்கே இருந்துச்சு. அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொன்றா நான் காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கூட நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானையோட முருகர் பார்த்திங்களா என்ன அம்சமாக இருக்கார். என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நம்ம எப்போவுமே எல்லா கோவிலும் நம்மளோட வேண்டுதல்களை கொண்டு போய் நம்ம பக்தர்களோட நம்ம ஃபாலோவர்ஸோட வேண்டுதலை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம வேலையை வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதையும் நான் இங்கே ஸ்தல மரம் இல்லை அப்படின்றதுனால
கரெக்டாக வந்து மூலவருக்கு பின்னாடி வந்து ஒரு சாமி, அதாவது சிவனோட ஃபேமிலி இருக்கிற ஒரு புடைப்பு சிற்பம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இடத்துலேயே நம்ம வந்து எல்லா வேண்டுதல்களையும் சேர்த்துட்டோம். நிறைய இந்த மாதிரி லிங்கங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்களா, அழகாக வந்து அவங்க பாதத்திலே வச்சுட்டேன். அந்த பக்கம் மூலவர் இருக்கார், இந்த பக்கம் வந்து சிவனோட மொத்த குடும்பமே இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இதை வந்து அங்கே சேர்த்ததும் கூட. இந்த கோவில் மூலவரான ஈசனை இந்திரனே வந்து பூஜிக்கிறாரு, இன்னமும் பூஜிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்ம கோவிலோட கருவறையோட கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்து மேல ஒரு துவாரம் இருக்காம். அந்த துவாரத்தின் வழியாக வந்து இடி விழும், அது வந்து லிங்கத்தை சுற்றி அப்படியே பரவிடும். அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அந்த கருவறையை ஓபன் பண்ணும்போது தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து கடைசியா என்னைக்கு நடந்துச்சு, இது வந்து கடைசியாக எப்போ நடந்துச்சு அப்படின்னா 10/11/1930 நடந்ததாக வந்து அறிவியலாளர்கள்லாம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இடி வந்து இந்த கோவில் மேலே விழறதுனால இந்த கோவிலுக்கு எந்த பாதிப்புமே ஏற்பட்டதில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. அன்னை திரிபுர சுந்தரி சுயம்பு வடிவமானவள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த தளத்தில் வந்து சிவபெருமான வழிபட்டா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மன நிம்மதி வேண்டவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சித்த பிரமை பிடிச்சவங்களுக்குலாம் வந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் வந்து சங்கு தீர்த்தத்தில் மூழ்கி விட்டு அந்த ஸ்தலத்துக்கு போய் சாமியை கும்பிட்டாங்க அப்படின்னா இது சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அதிசயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து பிபி, இதெல்லாமே வந்து இங்க வந்து நீங்க அந்த சஞ்சீவி காற்று வீசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த காற்றை வாங்கிட்டு நம்ம அந்த படிக்கட்டு ஏறி நம்ம மேலே வந்து சாமியை பார்த்து நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோவிலை விட்டு இறங்கி வரும்போது, இது வந்து கோவில் இறங்குறதுக்கான வழி, கோவிலை விட்டு இறங்கி வரும்போது அங்கேயும் வந்து சிவலிங்கம் இருக்குது. அந்த 2 கழுகு சொன்னேன் இல்லையா, அந்த 2 கழுகுகளும் வந்து எங்கே உட்காருமோ அங்கே 2 கழுகுகள் மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் கூட போய் பார்த்துட்டு டக்குன்னு பார்த்த உடனே ஐயா நம்ம பார்க்கும்போது கழுகு வந்திருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஏமாந்து போயிட்டேன். ஸோ இந்த சிவலிங்கமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக இருந்தார் பார்க்கவே. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்து ஒரு வழிபாதை போகுது. அந்த வழிபாதை போயிட்டு சரி என்னதான் இருக்குது அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நிறைய வந்து இந்த துணியில் வந்து கல் கட்டி வச்சுருந்தாங்க வேண்டுதல்களுக்காக. குட்டியாக ஒரு தியான மண்டபம் இருந்துச்சு. அது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுப்பையா சுவாமிகள் அப்படின்றவங்க வந்து இங்கே தியானம் பண்ணி இங்கேயே வந்து அவரோட உயிரும் பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இது கோவில் அப்படின்றதுனால அவரோட உடலை இங்கேயே வந்து ஜீவசமாதி பண்ண முடியாது அப்படின்றதுனால கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அவரோட உடல் வந்து ஜீவசமாதி செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் வேணும்னா அங்கேயும் போய் பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். அவரோட டிவோட்டிஸ் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறாங்க. நாங்கள் போகும்போது கூட அவரோட டிவோட்டிஸ் ஒருத்தர் வந்து அந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் வந்து இந்த கல் மண்டபங்கள். இங்கேயும் ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் பெருசாக பூஜைகள் எல்லாம் எதுவும் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை சிறப்பான நாட்களில் செய்யலாமோ என்னவோ எனக்கு தெரியல. ஓகேங்க, இந்த ஒரு கல் மண்டபத்தோட இந்த வீடியோ முடியுது. இந்த கோயிலை பற்றி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை. நான் உங்கள் ட்ராவல் வித் ராடி. நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதுவும் ட்ராவல் வித் ராடி தான். ஓகே, டாடா பை பை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ட்ராவல் வித் ராடி.